வணக்கம். இன்னைக்கு அபி டிவியில் நம்ம பார்க்க போகிறது இந்திய ராணுவத்தின் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்திய சீன ராணுவத்தை கண்டித்து சீன அதிபரை தூக்கிலிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரசார். அந்த போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெல்லை காங்கிரஸ் மாநகர் மாவட்ட செயலாளர் சங்கரபாண்டியன் தலைமையில் இந்திய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்திய சீன ராணுவத்தை கண்டித்து சீன அதிபரை தூக்கிலிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த போராட்ட காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். இந்த போராட்டம் குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இந்திய தேசிய ராணுவத்தை லடாக் பகுதியில் கண்மூடித்தனமாக பிணந்துண்டும் நாய்களாக நம்பிக்கை இல்லாமல் நமது ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பிரச்சனையிலே லடாக் பகுதியிலே தங்கியிருந்த இடத்திலே வந்து கிட்டத்தட்ட பத்திரிகை வாயிலாக நாம் பார்க்கிறோம். 20க்கும் மேற்பட்ட நம்முடைய ராணுவ வீரர்களை நாம் இழந்திருக்கிறோம். நம்பிக்கை துரோகி சீன அதிபரை தூக்கிலிட்டு போராட்டம் நடத்துவதற்காக காங்கிரஸ் கட்சி நாங்கள் நிர்வாகிகள் ஒன்று கூடி அவனை தூக்கிலிட்டோம். நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அவனுக்கு மீது இறக்கம் காட்டி அவனை வந்து கொண்டு போயிட்டாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தேசம் முழுவதும் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து சீனக்காரர்களை பதிலடி கொடுக்கும் வரையில் காங்கிரஸ் கட்சி ஓயாது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வாரங்களுக்கு முன்பாகவே எல்லையிலே பிரச்சனைகளை ஆராயுங்கள் என்று சொன்னார்கள். மோடி மௌனமாக இருந்ததன் விளைவாகவே நமது ராணுவ வீரர்கள் இறந்துள்ளார்கள். அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.